This is the next exercise 4.3 question number 4. Find the value of first subdivision பாருங்க tan of cos inverse of 1 by 2 minus sin inverse of minus 1 by 2. So first பாருங்க given எடுத்துக்கலாம். So given condition பாருங்க first subdivision என்ன கொடுத்திருக்காங்க tan of cos inverse of 1 by 2 minus sin inverse of 1 by minus 1 by 2. The sin inverse of minus 1 by 2 அப்படியே இன்ட்ல பாருங்க sin inverse of minus x னா minus sin inverse x. அப்ப இந்த மைனஸ் நம்ம வெளியில எடுத்தோம்னா நெக்ஸ்ட் பாருங்க this is tan of this is cos inverse of 1 by 2. இந்த மைனஸ் வெளியில வந்துச்சுன்னா இந்த மைனஸ் மைனஸ் என்ன நம்மளுக்கு பிளஸ் அப்படின்னு மாறிடும். then sin inverse of 1 by 2. So cos inverse x plus sin inverse x னா இன்ட்ல sin ரிசல்ட் பாருங்க cos x plus sin inverse x னா pi by 2. அப்ப இந்த பிராக்கெட் உள்ள ரிசல்ட் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா pi by 2. அப்ப tan pi by 2. So tan pi னா tan 90 degree. Tan 90 value என்னது infinity. So next subdivision 2. So given பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா so sin of tan inverse of 1 by 2 minus cos inverse of 4 by 5 கொடுத்திருக்காங்களா. இப்போ நமக்கு sin உள்ள பாத்தீங்கன்னா tan inverse வந்திருக்கு, அப்புறம் cos inverse இருக்கு. எல்லாமே பாருங்க இந்த trigonometric functions எல்லாமே வேற வேற இருக்கு. எப்பவுமே வெளியில sin வந்தா உள்ள வந்து sin inverse வரணும், வெளியில tan வந்தா உள்ள tan inverse வரணும். சோ அந்த நம்ம ரிசல்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ண போறோம். சரியா? அப்போ sin வரும்போது உள்ள நம்ம sin inverse மாத்தினா sin சால்வ் பண்ணும்போது எலிமினேட் பண்றது ஈஸியா இருக்கும். அப்போ உள்ள அதெல்லாம் என்ன பண்றோம்னா sin inverse சேஞ்ச் பண்ண பாக்குறோம். சரிங்களா? அப்போ இந்த tan inverse சைனா மாத்தணும். அதுக்கு இன்டர் ரிசல்ட் கொடுத்து பாருங்க, இன்ட்ல sin ரிசல்ட் பாருங்க. இந்த tan inverse x எப்படி நம்ம sin inverse மாத்தலாம்? sin inverse of x square root of 1 plus x square. இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான். tan inverse x எழுதினாலும் அது sin inverse of x square root of 1 plus x square எழுதினாலும் ரெண்டும் ஒண்ணு தான். சரிங்களா? அப்ப இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு sin inverse of x என்றது நம்மளுக்கு என்னது 1 by 2 divided by root of 1 plus x square னா 1 by 4. 1 by 2 whole square 1 by 4 minus இது cos inverse. So வெளியில பாருங்க sin கொடுத்திருக்காங்க. அப்ப உள்ள நம்ம என்ன பண்ணணும், இந்த tan inverse sin inverse மாத்தணும், cos inverse sin inverse மாத்தணும். ஏன்னா வெளியில sin வந்தா உள்ள sin inverse வந்தாதான் நம்ம sin inverse கேன்சல் சொல்ல முடியும். சரியா? சோ இது எப்படி சேஞ்ச் பண்றோம் பாருங்க. sin of இந்த tan inverse sin inverse மாத்தணும். இங்க sin ரிசல்ட் பாருங்க tan inverse x எப்படி எழுதலாம்னா sin inverse of x square root of 1 plus x square எழுதிக்கலாம். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் தான். tan inverse எழுதினாலும் சரி, இங்க sin inverse of x square root of 1 plus x square எழுதினாலும் சரி, ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் தான். அப்ப இந்த tan inverse sin inverse மாத்துறோம். So sin inverse of so x என்னது நம்மளுக்கு என்னது 1 by 2 whole divided by this is root of 1 plus x square னா 1 by 4 minus cos inverse x. இதே மாதிரி cos inverse வந்து sin inverse மாத்தணும். அப்ப cos sin inverse மாத்துறது எப்படி மாத்துறாங்க பாருங்க, sin inverse of root of 1 minus x square. cos x எழுதினாலும் sin inverse of root of 1 minus எழுதினாலும் ரெண்டும் ஒண்ணு தான். அப்ப இது அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. so sin inverse of root of 1 minus x square 4 by 5 whole square பார்த்தா நம்மளுக்கு இது 16 divided by 25. okay, then further solve பண்ண பாருங்க. sin of this is sin inverse of நியூமரேட்டர் பார்த்தா நமக்கு 1 by 2 டினாமினேட்டர் மட்டும் நம்ம ரூட் சால்வ் பண்ணலாம். இந்த 1 4 the 4 plus 1 root 5 by 2 அப்படின்னு வரும். root 5 by 2 then minus this is sin inverse of இங்க root of நமக்கு என்ன பாருங்க 25 minus 16 னா 9 by 25. நல்லா தெரிஞ்சா டைரக்டா எழுதுங்க, இல்ல ஒரு ஸ்டெப் சால்வ் பண்ணி அப்படியே எழுதிக்கோங்க. then next sin of this is sin inverse of நம்மளுக்கு பாருங்க
இந்த 2வும் இந்த 2 கேன்சல். ரூட் நம்ம எடுக்கும்போது 2 கேன்சல். அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன வருது நமக்குங்க? √5 வருது. 1/√5. 1/√5 minus sin inverse of 9/25 ரூட் எடுத்தோம்னா இது 3/5. 3/5. இதுக்குள்ள பாருங்க tan versa sin versa சேஞ்ச் பண்ணிட்டோம். cos versa sin versa சேஞ்ச் பண்ணிட்டோம். சரியா? இது ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா மாத்திருக்கோம். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி மாத்தலாம். இல்ல நம்ம ரைட் ஹேண்ட் ஆங்கிள் பெதாசன் கான்செப்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியா இருக்கறதுக்காக ஃபார்முலா கொடுத்திருக்கேன். தென் இந்த sin inverse x minus sin inverse y கிட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்து பாருங்க. sin inverse of x into root of 1 minus y square minus y into root of 1 minus x square. அந்த ரிசல்ட் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் sin of sin inverse of x into x என்றது நமக்கு என்னது 1/√5 into root of 1 minus y square 1 minus y square y square பண்ணா 9/25 9/25 then ஃபார்முலா பாருங்க minus y into 3/5 into root of 1 minus x square x என்றது நமக்கு என்னது 1/√5 whole square அப்படின்னா நம்மளுக்கு 1/5 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க sin inverse of 1/√5 into இது நம்மளுக்கு பாருங்க root of 125 25 minus 9 ஒரே ஸ்டெப்ல எழுதுறோம். 16/25 உங்களுக்கு எழுத கஷ்டம் வந்து இந்த ஸ்டெப் போட்டுக்கோங்க. சரியா? then minus 3/5 into root of 1 5 5 5 minus 1 இது 4/5. so next step then sin of sin inverse இது 1/√5 இது ரூட் ரிமூவ் பண்ணோம்னா 16 வந்து 4 டைம்ஸ் வந்துரும். 24 வந்து 5 டைம்ஸ் வந்துரும். then this is 3/5 ரூட் ரிமூவ் பண்ணா 2/√5 √5 ரூட் வராது, அதனால √5 வச்சுக்கிறோம். then next step sin of sin inverse of டினாமினேட்டர் பாருங்க 5√5 5√5 அப்ப டினாமினேட்டர் நமக்கு வந்து எல்சிஎம் சேம் தான் 5√5. இங்க 5√5 இருக்கு, இங்க 5√5 தான் இருக்கு. நியூமரேட்டர் பாருங்க 1 4 are 4 minus so 3 2s are 6. அப்ப நம்மளுக்கு sin of sin inverse of so 4 minus 6 subtract பண்ணோம்னா minus 2/5√5. so then sin inverse cancel. so balance பாத்தீங்கன்னா நம்மளுக்கு minus 2/5√5. நம்மள இந்த ரூட் எலிமினேட் பண்ண பாக்குறோம். அப்ப இந்த ரூட் எலிமினேட் பண்ண என்ன பண்ற? கான்ஜுகேட் பண்ற. minus 2/5√5 into √5/√5. then மல்டிப்ளை பண்ணோம்னா minus 2 times √5. டினாமினேட்டர் பாருங்க நம்மளுக்கு √5 5 5 தான் நம்மளுக்கு பார்த்தா நம்மளுக்கு 25. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் क्वेश्चन 4ல தேர்ட் சம் பாருங்க. வெளியில காசு இருக்கு, உள்ள இதே மாதிரி என்ன பண்றோம்? காசஸ் உரைக்கணும். சரியா? சார் ஃபர்ஸ்ட் given எடுத்துக்கலாம். சோ given பாத்தீங்கன்னா cos of sin inverse of 4/5 minus tan inverse of 3/4. சரி, வெளியில பாருங்க இப்ப காசு இருக்கு. இது உள்ள என்ன பண்ணோம்? இந்த பிராக்கெட்டுக்குள்ள எல்லா டேர்ம்ஸும் காஸ்னஸ் மாத்தணும். அப்பதான் காஸ்னஸ் கேன்சல் ஆகும். சரியா? சோ அப்ப நம்மளுக்கு sin inverse எப்படி காசா மாத்தல பாருங்க. வீட்ல sin ரிசல்ட் கொடுத்து பாருங்க. sin inverse x எப்படி எழுதலாம்? cos inverse of root of 1 minus x square எழுதலாம். அது மாதிரி sin inverse x எப்படி எழுதலாம்னா cos inverse of root of 1 minus x square என்றது நமக்கு என்னது 16/25. சரியா? then minus tan inverse cos மாத்த பாருங்க. cos inverse of நம்மளுக்கு 1 divided by root of 1 plus x square என்னது 3 square 9 4 square 16. okay. the next step
this is cos of cos inverse. இது LCM எடுக்கும். LCM எடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? 25 minus 16 பார்த்தீங்கன்னா 9/25. Then minus this is cos inverse of cos inverse நம்மளுக்கு என்ன பாருங்க? நியூமரேட்டர் நமக்கு வந்து 1 தான். ஸோ எந்த சேஞ்சஸ் கிடையாது. டினாமினேட்டர் பாருங்க. LCM எடுத்தா 16 plus 9 பார்த்தீங்கன்னா root of 25/16. So then next step cos of cos inverse. இதை நம்ம ரூட் எடுத்தோம்னா root of 9/25. ரூட் எடுத்த நம்ம நம்மளுக்கு 3/5 அப்படின்னு வந்துடும். மைனஸ் cos inverse of இங்க நம்மளுக்கு ரூட் எடுத்தோம்னா வரும் 5/4 வரும். ரெசல்வ் பண்ணா இது வந்து 4/5 அப்படின்னு வந்துடும். Then cos inverse x minus cos inverse y. இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. cos x minus cos inverse y னா cos inverse of xy plus root of 1 minus x square into root of 1 minus y square. அப்போ cos of cos inverse of xy. x என்றது என்னது? 3 into 5. y பார்த்தீங்கன்னா 4 into 5 plus root of 1 minus x square. 1 minus x என்றது 3/5 ஸ்கொயர் பண்ணா 9/25 into root of 1 minus y square. y square நம்மளுக்கு என்னது? 16/25. So then next step பாருங்க. This is cos of cos inverse of numerator multiple, denominator multiple. 3 4s are 12 divided by 5 5s are 25 plus root of number cross பண்ணனும்னா 125 25 25 minus 9 னா வந்து 16/25 into root of 125 25 20 minus 16 னா 9/25. Then next பாத்தீங்கன்னா நம்மளுக்கு cos of cos inverse of this is 12 divided by 25 plus root move பண்ணோம்னா இது நமக்கு என்னது 4/5 into root move பண்ணோம்னா 3/5. Then cos of cos inverse of denominator பாருங்க 25 இங்க பாருங்க 5 5 25. அப்ப நமக்கு என்ன நம்மளுக்கு இங்க LCM பார்த்தா denominator வந்து நம்மளுக்கு 25. numerator பார்த்தா இங்க 12. இங்க 3 4s are 12. அப்ப நம்மளுக்கு cos of cos inverse of 12 plus 12 னா 24/25. So the cos cancel ஆயிடும். So balance answer பார்த்தீங்கன்னா 24/25.